ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிருத்வி சேது. அதாவது எம்ஜிஆர் ஆரம்பித்தது அதிமுக கட்சி. அவர் மறைஞ்சதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, அதை கட்டுக்கோப்பாக அற்புதமாக கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, அதை கட்டெரும்பாக்கிட்டார். எவ்வளோ ஆளுமையோட திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த அதிமுகவை திமுகவுக்கு அடுத்த இடத்துல 3வது இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் நிஜம். 10 இடத்துல தோல்வி, 11வது இடத்துலையும் 11வது முறையும் என்னாச்சு, தோல்வி அடைஞ்சார். இந்த மத்திய சர்க்கார் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு வருஷம் முன்னாடியே பழனிசாமி காலில் போய் விழுந்து அல்லது இவர் அவங்க காலில் விழுந்து டெல்லிக்கு மறைஞ்சு போய் 4 கார் ஏறி போய் என்னை சேர்த்துக்கோங்க, உங்கள் கூட பிஜேபி கூட நான் சேர்ந்து உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அண்ணாமலையை நீங்கள் பதவியிலேருந்து நீக்கினாதான் நான் கூட்டு சேருவேன்னு சொல்லி அறிவிச்சாருன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை தெரியாது. ஆனால் 99% அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் எதிரும் புதிருமாக பிடிச்ச சகட்டு மணிக்கு திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பழனிசாமி சொல்ல கேட்டு ஆளுமையான அண்ணாமலையை ஓரங்கட்டினது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அவருக்கு 3% இருந்த ஓட்டை கூட்டணியோட 18% கொண்டு விட்டார். அவர் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தால் எப்படியுமா ஆட்சியை கூட பிடிச்சிருப்பார். அதுக்கிடையில் அவர் போட்ட பாதையில் விஜய் என்ன செஞ்சிட்டார், அவர் விதைச்சி பயிர் செஞ்சதை இவர் அறுவடை பண்ணிட்டார். அப்படி தான் சொல்லணும். உண்மை என்னவோ அதுதான். திமுகவை எதிர்த்து அவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சது அண்ணாமலை. ஏற்கனவே திமுகவை ஒழிக்கணும்னு இருந்த ஜனங்கள் நல்ல ஒரு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தாங்க. அவரை ஓரம் கட்டினதுனால அதே மாதிரி திமுகவை நான் ஒழிப்பேன்னு சொன்ன விஜய்க்கு அவர் போயிட்டார், நம்ம அப்போ இவருக்காவது ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அண்ணாமலைக்கு பதிலாக திமுகவை வைக்கிறதுக்கு விஜய் சரியாக இருப்பாருன்னு நினச்சி என்ன செஞ்சாங்க, விஜய்க்கு ஓட்டு அடித்தாங்க. அதுதான் உண்மை. இது இந்த அரியணையில் ஏற வேண்டியவர் அண்ணாமலை. ஆனால் ஜஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு, விஜய் ஆட்சியில் அமர்ந்துட்டார். ரைட்டு, எனிஹவ் அவர் அமைஞ்சிட்டார். ஏதோ பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டார். அதனால் அவர் நல்லபடியாக ஆட்சி செய்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனாலும் அடிபட்ட புள்ளியாக தான் இருக்குது இந்த திமுக. எந்த நேரமும் அவரை காலவாரி விடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அத்தனை காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, இவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை இதெல்லாம் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எந்த நேரத்தில் உருவாங்கங்கிறது தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை இருந்தால் ரொம்ப நல்ல படித்த மனுஷர், அருமையாக ஆட்சி செய்வார். இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கலாம். அண்ணாமலையாவது தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் நான் பிஜேபிக்கு ஒரு விசுவாசமாக இருப்பேன், ஒரு தொண்டனாக கூட இருப்பேன்னு சொன்னார். அந்த விதத்தில் அவரை பாராட்ட தான் செய்யணும். இருந்தாலும் விஜயோட ஆட்சி நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நாம் போக போக பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று
யூடியூப்பில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழலுங்கிறாங்க, குதிரை பேரம் பண்ணாருங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப சின்னவர் தான். இவருக்கு 51ன்னா அவருக்கு 41 தான் ஆகுது. அதனால் அவருக்கு இன்னும் காலம் இருக்குது. அவர் கையில் தமிழகம் போனால் வெற்றி மேலே வெற்றி அடையுங்கிறது மக்களுடைய எண்ணம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.